அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய காவலர்களுக்கு காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கியிருக்கலாம். இளையராஜா வணக்கம். அவர்களுக்கு எவ்வளவு நாட்களானது காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க இளையராஜா. கண்டிப்பாக கடந்த மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில காவல்துறை விசாரணையில அடித்துக் கொல்லப்பட்டார் அஜித்குமார். இந்த வழக்குல பாத்தீங்கன்னா 5 பேரை நீதிமன்றம் நீதிமன்ற காவல்ல மதுரை மத்திய சிறையில வச்சிருந்தது. கண்ணன், பிரபு, ராஜா, ஆனந்த், சங்கரன் பாத்தீங்கன்னா 5 பேருமே கொலை குற்றத்துல மத்திய சிறையில வச்சிருந்தது. இவங்க மேல பாத்தீங்கன்னா அந்த 1ஆம் தேதி வெங்கடேஷ் பிரசாத் இந்த நீதிபதி தான் நேரடியாக அஜித்குமார அடுத்த இடத்துல போய் முதல்ல விசாரணை நடத்தியது இந்த நீதிபதி தான். இவர்கிட்ட தான் அவங்ககிட்ட போய் ஒப்படைச்சாங்க. 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 15 நாள் நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்ட நிலையில அதுல இருந்து அந்த நாட்கள் முடிவடைவதில்லை. இன்றே திருப்போணம் குற்றவியல் நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரிக்க வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் விசாரித்தாரு. இவர்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 15 நாள் நீதிமன்ற காவல் நீட்டித்து வருகின்ற ஆகஸ்ட் 30 முதல் இந்த நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.